ஓகே காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் ரைம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டைமர் 1 பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து டைமர் 0 பார்த்துட்டோம். டைமர் 0 வந்துட்டு 8 பிட்டு, இது வந்துட்டு 16 பிட்டு. என்ன புதுசாக டைமர் 1 எடுக்கிறேன், இவ்வளோ I2C தானே எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படி கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஆக்சுவலாக கேப்சர் கம்பேர் எடுக்கலாம்னு ஐடியாவில் இருந்தேன். அது படிக்கும்போது டைமர் 2 படிக்கிற மாதிரி இருந்தது. தெரிஞ்சால் மட்டும் தான் கேப்சர் கம்பேர் அவனால் பண்ண முடியும். அப்போ டைமர் 2 எடுத்தால் தான் எடுக்க முடியும். அப்போ டைமர் 2 எடுத்தால் டைமர் 1 எடுக்காமல் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ ஃப்ளோ எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளோக்காக தான் டைமர் 0 இன்டர்ப்ட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதேமாதிரி டைமர் 1 இன்டர்ப்டையும் கவுண்டரையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைமர் 2 போனால் ஈஸியாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இதை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுக்காக டைமர் படிக்கிறோம், எதுக்காக டைமர் 1 16 பீட்டாக இருக்குது அப்படின்ற சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒன்று எடுத்துக்கலாமா, ஒரு பிக் இது நம்மகிட்ட பிக்குன்னு வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு எல்இடி இருக்குன்னு வச்சுக்கலாமா, ஒரு எல்இடி இருக்குது. இந்த எல்இடியோட டாஸ்க் என்னது அப்படின்னா 1 செகண்டு ஆன் பண்ணுற வச்சுக்கலாம், 1 செகண்டு ஆஃப் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். 1 செகண்ட் ஆன் 1 செகண்ட் ஆஃப் அந்த டிலே இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா டிலே யூஸ் பண்ணி 1000 மில்லி செகண்ட் போட்டு இன்னொரு டிலே 1000 மில்லி செகண்ட் போட்டு நீங்கள் பண்ணுவீங்க. அது எல்லோரும் பண்ணுறது இல்லையா? எல்இடி பிளிங்க் கோடிங் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு இந்த எல்இடி எரியறதுக்கு அதே கரஸ்பாண்டிங்காக எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பர் மோட்டரும் தேவைப்படுது. அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் இருந்துச்சு, டிசி மோட்டர் இல்லை, ஸ்டெப்பர் மோட்டர். இது வந்துட்டு எனக்கு ஒரு செகண்டுக்கு வந்துட்டு ஹை ஸ்பீடாகவும், ஒரு செகண்டுக்கு வந்துட்டு லோ ஸ்பீடாகவும், அடுத்த ஒரு செகண்டுக்கு வந்துட்டு மீடியம் ஸ்பீடாகவும் சுற்றணும். இந்த மாதிரி ஒரு வேரியேஷனை கொடுத்துட்டேன். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா எல்இடியும் பிளிங்க் ஆகணும், அட் த சேம் டைம் எனக்கு ஸ்டெப்பர் மோட்டரும் ரன் ஆகணும். ரைட்டா? இன்னொன்று என்னென்னா அட் த சேம் டைம் எனக்கு ஒரு எல்சிடியும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் எல்சிடி. ஸோ இத்தனை டாஸ்க்கு எனக்கு ஒரே நேரத்தில் நடக்கணும் இல்லையா? ஸோ எனக்கு ஸ்டேட்டஸாக எல்சிடியில் வரணும். ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துட்டு எல்சிடியில் வர மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது? நமக்கு இப்போ நாலேஜ் இருக்கிற அளவுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து டிலே வச்சே கோடிங் பண்ணி பழகிட்டோம், ஃபார் லூப் வைல் வச்சே கோடிங் பண்ணி பழகிட்டோம். நம்மளால் வந்துட்டு இப்போ எடுத்தோடனே இந்த மாதிரி டஃப்பான டாஸ்க்கை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா டைமர் நல்லா படிச்சிருக்கணும், டைமர் இன்டரப்ட் நல்லா படிச்சிருக்கணும். ஸோ நார்மல் டைமர் கிடையாது, இட்ஸ் இன்டரப்ட். டைமர் இன்டரப்ட், அதாவது ஐஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, ஐஎஸ்ஆர் இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன், அது படிச்சிருக்கணும். அது படித்தா மட்டும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் டைமர். ரைட்டா? ஓகே. ஸோ இந்த டைமரை படித்தாச்சு, பட் சில விஷயங்கள் புரியாது நிறைய பேருக்கு. நிறைய பேர் எப்பயும் டவுட் கேட்டே இருப்பாங்க. எப்பவுமே என்ன டவுட் அப்படின்னா சில வார்த்தைகள் இருக்குது டைமரில். அது என்னென்ன வார்த்தைகள் நான் இப்போ புரிய வைக்கிறேன். அதில் வந்துட்டு ப்ரீ ஸ்கேல்னு ஒரு வார்த்தை இருக்குது, ப்ரீ ஸ்கேல், ஓவர்ஃப்ளோன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அப்புறம் இன்டரப்ட் ஃப்ளாக் செட்னு ஒரு வார்த்தை இருக்குது, இன்டரப்ட் ஃப்ளாக் செட்னு ஒரு வார்த்தை இருக்குது. ப்ரீஸ்கேல் அப்படின்னா என்ன அப்படின்றது இதெல்லாம் புரியறதுக்கு நம்ம ஒரு ஃப்ளோ மாதிரி போகணும். நம்ம இது புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளோ எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே நான் சிம்பிளாக குட்டியாக வரைகிறேன். இப்போ என்னென்னா வந்துட்டு நம்ம இப்போ உதாரணத்துக்கு டைமர் வச்சுக்கலாமா. டைமரோடைய வேல்யூ வந்து என்ன சொல்லிட்டீங்கன்னா ஒரு 5ன்னு வச்சுக்கலாம். டைமரோட வேல்யூ என்ன சொல்லிட்டீங்க, 5ன்னு வச்சுட்டீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு பக்கம். இப்போது என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரீஸ்கேல் இருக்காரு இல்லையா, இவருக்கு ஒரு வேல்யூ தரீங்க. இப்போ இவருக்கோட வேல்யூ என்னது அப்படின்னா வேல்யூ என்னன்னா 10ன்னு கொடுத்துட்டேன். ரைட்டா? ஸோ இப்போ 2 வேல்யூ செட் பண்ணிட்டீங்களா? இப்போ 2 வேல்யூ வச்சு நான் டிரைவ் பண்ணுறேன். அதாவது இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன் ப்ராசஸை. எப்படி ஒரு காதுன்னு பாருங்க. இங்கே நான் பண்ணுறேன், இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் யாருக்கு அப்படின்னா ப்ரீஸ்கேல். ஸோ இவர் எப்படி ரன் ஆவார் அப்படின்னா, நீங்கள் அந்த நம்ம கண்ட்ரோலரில் 10 மெகாட்ஸ் இருக்கு இல்லையா, அது 60 போட்டு 10 மெகாட்ஸ் இல்லையா. ஸோ இந்த 10 மெகாட்ஸுக்கு ஏற்ற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இது ரன் ஆகும். எது வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க 10 வேல்யூ வரைக்கும் ரன் ஆகும். அதாவது 0லேருந்து 10 வரைக்கும் ரன் ஆகும். இமேஜின் பண்ணிக்கோங்க, 0 to 10 வரைக்கும் சும்மா இந்த 10 மெகாட் ஸ்பீடு பேஸ் பண்ணி இந்த 0 to 10 வரைக்கும் கிளாக் எவ்வளோ ஸ்பீடாக அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரீஸ்கேல் எப்போ வந்துட்டு 10 கிட்ட வருதோ அப்போ தான் வந்துட்டு டைமரை நீங்கள் 5 கொடுத்துருக்கீங்க இல்லையா, அப்போ வந்து +1 ஆகும். அதாவது இப்போ என்ன 6 ஆகிடுது. ரைட்டா? ஸோ எப்போ இது இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சோ திரும்ப வந்துட்டு ப்ரீஸ்கேல் இங்கே ரன் ஆகும். இட் மீன்ஸ் ப்ரீஸ்கேல் திரும்ப 0 to 10 ரன் ஆகும். ஸோ எப்போ 10 ரீச் ஆகுதோ அப்போ திரும்ப வந்துட்டு டைமர் வந்துட்டு
ப்ளஸ் 1 ஆக்கி 7 ஆக்கும். ஸோ திரும்ப ப்ரீ ஸ்கேல் ஒரு 0 ஆகும், 10 வரைக்கும் ரன் ஆகும். திரும்ப வந்து டைமர் வந்துட்டு ப்ளஸ் 1 ஆகி 8 நடக்கும். ஸோ ரன் ஆகிட்டே இருக்கா. ஸோ உங்களுக்கு ப்ராசஸ் இப்போ புரியுதா உங்களுக்கு. ஸோ ப்ரீ ஸ்கேல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டு கண்ட்ரோல் தி ஸ்பீட் ஆஃப் தி டைமர். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த ப்ரீ ஸ்கேல் வேல்யூ வந்து 10க்கு பதில் 100 வச்சுட்டேன். 100 தெரிஞ்சா உங்களுக்கு 100 செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0 to 100 போனால் தான் ஒரு டைமர் இன்க்ரிமெண்ட் ஆகும். 0 to 100 போனால் தான் ஒரு டைமர் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் ஆஃப் டைமருக்கும் ப்ரீ ஸ்கேல் 100 அப்படிங்கிற வேல்யூ ரீச் ஆனால் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதுக்காக தான் ப்ரீ ஸ்கேல் சொல்கிறாங்க. ஸ்கேல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ரூல் சொல்லிக்கலாமா. ஸ்கேல் 1 சென்டிமீட்டர்னா இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, அது மாதிரி ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டுக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்கிறது தான் ஸ்கேல். அதுக்கு தட் இஸ் கால்ட் ப்ரீ ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 1000 கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்போ ப்ரீ ஸ்கேல் 1000 ரீச் ஆகுது அப்போ தான் வரும். ஸோ இந்த ப்ரீ ஸ்கேல் எது பேஸ் பண்ணி ரன் ஆகுதுன்னு நீங்கள் கொடுத்துருக்கூடிய 10 மெகாஹெர்ட்ஸ் பேஸ் பண்ணி FOSC சொல்லுவாங்க. இது பேர் FOSC, ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் பேஸ் பண்ணி ரன் ஆகுது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ புரிஞ்சுதா. ஸோ இவ்வளோதான் டைமர் கான்செப்ட். இதுதான் ஓகே. ப்ரீ ஸ்கேல் புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. அப்புறம் என்னப்பா ஓவர்ஃப்ளோ சொல்கிறீங்க. ஓவர்ஃப்ளோனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இது 8 ரன் ஆகிட்டு இருக்கா, இது போயிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு டைமர் 1 அப்படி 16 பீட் சொல்லி கொடுத்துருங்க இல்லையா. 16 பீட்டோட வேல்யூ என்னது அப்படின்னா 65535 தான் அதோடைய மேக்ஸிமம். ரைட்டா. ஸோ இந்த டைமர் வந்து எப்போ இன்க்ரிமெண்ட் ஆகி 65535 கிட்ட வருதோ அப்போ அதுக்கு மேலே இன்க்ரிமெண்ட் பண்ண ஒன்றும் இல்லை இல்லையா. அப்போ திரும்ப என்ன பண்ணுவார்னா திரும்ப வந்துட்டு அவர் 0K திரும்ப போயிடுவார். அது நாட் இந்த வேல்யூ வரமாட்டார், திரும்ப 0K போயிடுவார். திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் 5 செட் பண்ணி திரும்ப அந்த இடத்துல கண்டினியூ பண்ணணும். நீங்கள் தான் 5 செட் பண்ணணும், ஏன்னா திரும்ப 0K போயிடுது. அப்போது 65535 0க்கு போகுது இல்லையா. அப்போது போகும்போது ஒரு கிளாக் தேவைப்படுது. இதுக்கு ஒரு கிளாக், எல்லாத்துக்கும் ஒரு கிளாக் தேவைப்படுது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ப்ரீ ஸ்கேல்லேருந்து ஒரு கிளாக் வந்துட்டே தான் இருக்கணும் அதுக்கு. அப்போ இதுக்கு ஒரு கிளாக் தேவைப்படுது இல்லையா ஓவர்ஃப்ளோ ஆன பிறகு. அப்போ அதுக்கு ஒரு கிளாக் இருக்கிறதுனால 36535 பதிலாக 65536ன்னு சொல்லுவாங்க. ஸோ 0 இது ஓவர்ஃப்ளோ ஆன பிறகு 0க்கு போகிற ஒரு கிளாக் ஆட் பண்ணிப்பாங்க அதில். ஸோ இந்த வேல்யூ நம்ம வந்து ஃபார்முலாவில் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிப்போம் நம்ம அதை. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இது எனக்கு புரியுதா. ஸோ இது புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்டர்ஃப்ளாக்னு என்னது. இன்டர்ஃப்ளாக்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு இல்லையா. இந்த ஓவர்ஃப்ளாக்ஸ்ன்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா நாங்கள் மனுஷன், நான் எனக்கு கணக்கு தெரியாது உள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு. சார் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும்போது ஒரு இன்டர்ஃப்ளாக் வந்துட்டு செட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிட்டை மட்டும், அதாவது இன்டர்ஃப்ளாக் மட்டும் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். ஒன்னாச்சான்ட்டு. ஸோ 1 ஆயிடுச்சுன்னா நான் புரிஞ்சுப்பேன், ஓகே டைமர் 1 வந்து ரீச் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். ஸோ அதான் இன்டர்ஃப்ளாகோடைய மீனிங். இன்டர்ஃப்ளாக் செட் ஆயிடுச்சுன்னா தான் மீனிங், வேற எதுவும் கிடையாது. ஸோ இவ்வளோதான் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு. இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு டைமர் 1 டைம் வாட் எவர் இட் இஸ், டைமர் 1 இருந்தாலும் சரி, டைமர் 0 இருந்தாலும் சரி, டைமர் 2 இருந்தாலும் சரி பண்ணிடலாம். ஸோ இதான் கான்செப்ட். டைமர் 2 மட்டும் போஸ்ட் ஸ்கேல் ஒரு வார்த்தை வருது, போஸ்ட் ஸ்கேல் அப்படி, அதில் வந்து கேப்சர் கம்பேர் படிக்கும் போது தெரியும் நமக்கு. பட் இது புரிஞ்சா உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ ஸ்கேல் செட் பண்ணுறீங்க, 1000 செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமா. 1000 வேல்யூ கிடையாது நமக்கு பிக்கில், ஒரு 82255 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம 1000 கன்சிடர் பண்ணிக்கலாம் படிக்கிறதுக்காக. அப்புறம் இந்த இடத்துல வந்து டைமர் 5ன்னு கொடுத்துருக்காங்க. டைமர் 5 செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 to 1000 எப்போ போகுதோ அப்போ தான் 5 to 6 ஆகும். அதே மாதிரி திரும்ப 0 to 1000 எப்போ போகுதோ அப்போ தான் வந்துட்டு 7 ரீச் ஆகும். அப்போ திரும்ப 0 to எப்போ 1000 போகுது அப்போ தான் 8 ரீச் ஆகும். அது மாதிரி போயிட்டு 655 வரைக்கும் வந்தால் மட்டும்தான் ஓவர்ஃப்ளோ ஆன பிறகு திரும்ப 0க்கு போகும். அது ஒரு கிளாக் கன்சிடர் பண்ணுறாங்க, 65536 சொல்லணும். அதுக்கு பேர் தான் இன்டர்ஃப்ளாக் 1ன்னு சொல்கிறாங்க. ரைட்டா. ஸோ செட் ஆயிடுச்சு. ஸோ இதான் கான்செப்ட்டுங்க. டைமர் 1 கான்செப்ட், பிக்கில் வந்து இதான் கான்செப்ட். இதே வந்து இந்த இடத்துல 8 பிட்டாக இருந்தால் இவ்வளோ தூரம் வரைக்கும் வராது. 255 வந்தாலே ஓவர்ஃப்ளோ நடக்கும். 255 ஏன்னா 8 பிட்டோடைய வேல்யூ 255 தானே, அதனால நடக்கும். ஸோ இதான் கான்செப்ட் நமக்கு. ஸோ ஒரு ஃபுல் தியரி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு சில பேர் டவுட் கேட்கலாம், இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ 10 மில்லி செகண்டுக்கு டிலே கரெக்ட் பண்ணணும் டைமர் 1 இல்லை, அப்போ அதுக்கு ஃபார்முலா கண்டிப்பாக சொல்லித்தரல. நான் அது சொல்லித்தராம இந்த வீடியோ முடிக்க முடியாதனால அது ரொம்ப கஷ்டம் முடிக்கிறது. என்ன ஃபார்முலா அப்படின்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தான் 65536 அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி. அந்த 36 ஏன் போட்டோன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு திரும்ப 0க்கு போகணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு கிளாக்கையும் நான் ஆட் பண்ணுறேன் இந்த இடத்துல. 5 தான் போடணும்,
பட் 6 தான் போடணும் அந்த இடத்துல. 5 மீன்ஸ் கரெக்ட் 5 தான் கரெக்ட், பட் 6 தான் போடணும். ஏன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி திரும்ப 0 போகணும் இல்லையா. ஸோ அதனால் மைனஸ் போட்டு ஹோல் ப்ராக்கெட் நமக்கு என்ன டிலே வேணுமோ, நமக்கு டிலே வந்துட்டு டிலே என்ன டிலே வேணுமோ போட்டுக்கலாம். டிலே மல்டிப்ளை FOSC ரைட். இதை பண்ணிட்டு 4 into 32 இப்படின்னு கொடுத்துட்டேன். சாரி 32 அப்படிங்கிறது இப்போ நான் ப்ரீ ஸ்கேல் வச்சுக்கலாம். நான் அதை போக சொல்லி தரேன் என்னன்ட்டு. ப்ரீ ஸ்கேல் இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் போது நம்மளால டைமரில் வந்துட்டு டிலே செட் பண்ணிக்க முடியும். ஒரு நண்பர் மோகன் அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டார், நான் இன்னும் ஆன்சர் சொல்லவே இல்லை அவருக்கு. டைமர் 0க்கும் டைமர் 0க்கு ஒரு லிமிட் இருக்கு. என்ன, அதாவது டைமுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி டைமர் 1க்கு ஒரு லிமிட் இருக்கு, டைமர் 2க்கு ஒரு லிமிட் இருக்கு. என்ன லிமிட் அப்படின்னா, இதால எவ்வளோ டைம் வந்து கிரியேட் பண்ண முடியும், எவ்வளோ டிலே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாமே 0.2 மைக்ரோ செகண்ட் தான் மினிமம். அதாவது மினிமம் டிலே. நம்ம டிலே சொல்றோம் இல்லையா, அந்த டிலேயோடைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு எது வரைக்கும் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னா 0.2 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 0.2 மினிமம். அப்போ மேக்ஸிமம் என்னது அப்படின்னா எல்லாரும் மாறுது இல்லையா. ஏன்னா டைமர் 2 வந்துட்டு 8 பிட்டு, இது வந்துட்டு 16 பிட்டு, அண்ட் அகைன் இது வந்து 8 பிட்டு. ஆனால் இதில் வந்து ப்ரீஸ்கேல் கம்மியாக இருக்கும், அதனால இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 13.107 மில்லி செகண்ட் வரைக்கும் இதை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும் டைமர் 0ல. அதே மாதிரி இதில் வந்துட்டு கொஞ்சம் அதிகம், அது 104.857 மில்லி செகண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி இது வந்துட்டு இது கம்மி தான், ரொம்ப 819 மைக்ரோ செகண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு நெட்டில் தான் எடுத்திருக்கேன், நான் இது படிச்சிருக்கேன், பட் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு சைடில் வரும், நீங்கள் நீட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இதான் இது. இப்போ நீங்கள் இதில் போகிற டிலே வந்துட்டு இந்த 0.2 மைக்ரோ செகண்ட்ல இருந்து 104.857 மில்லி செகண்ட் வரைக்கும் நீங்கள் டிலே போட்டுக்கலாம். இது பிகாஸ் டைமர் ஒன்றும் இல்லையா. இதே டைமர் 0வா இருந்ததுன்னா 0.2 மைக்ரோ செகண்ட்ல இருந்து 13.107 மில்லி செகண்ட் வரைக்கும் இதில் போட்டுக்கலாம். இதே டைமர் 2வா இருந்தால் இதான் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் சைடில் பிரிண்ட் ஆகிட்டுருக்கும், நீங்கள் அதை தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ 65535 ஒருத்தர் இருக்கிறாரு, 36 ஒருத்தர் இருக்கிறாரு. டிலே நான் என்ன போடுறேன்னா இது வரைக்கும் போட்டுக்கலாம், 100 மில்லி செகண்ட் போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு அவ்வளோ பெருசுலாம் தேவையில்லைங்க. எனக்கு வந்துட்டு இப்போ 10 மில்லி செகண்ட் இஸ் மோர் தென் எனஃப். 10 மில்லி செகண்ட்னா இன்டூ 10⁻³ போடணும் இல்லையா. அப்போ இன்டூ 10 மெகா ஹெர்ட்ஸ், என்ன FOSC இல்லையா, FOSC. ஸோ டிவைட் பை 4 போடுறேன். 4 இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ மிஷின் சைக்கிள். டிகோட மிஷின் சைக்கிள் 4 தான். ஃபெச்சிங் டிகோடிங் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு இதில் 4 தான் இருக்கும் நமக்கு இதில். அடுத்து இதில் வந்துட்டு ப்ரீ ஸ்கேல். ஸோ ப்ரீ ஸ்கேலோட வேல்யூ வந்துட்டு நான் டேட்டா ஷீட் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 32ன்னு ஒரு 32ல் 8 வேல்யூ இருக்கு. 8 தான் லிமிட். டைமர் ஒன்னோட லிமிட் வந்து 8 தான். நம்ம ரெஜிஸ்டர் போகும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரீ ஸ்கேலோட வேல்யூ வந்துட்டு 8ன்னு செட் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 65536 வந்துட்டு இதோட மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 0, இது மட்டும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.1 வரும். இன்டூ 10 மெகா ஹெர்ட்ஸ் டிவைடட் பை 32, அதாவது 4 into 8 32 இல்லையா, அது போட்டேன். இப்போ இதை நான் பண்ண அப்படின்னா 10050 வரும் இல்லையா. ஸோ 32ன்னு போடுறேன். ஸோ இதை டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வரும், ஸோ இதை பண்ண அப்படின்னா 3125 வருது. ஸோ இது ஹோல் ப்ராக்கெட் மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே போனால் இங்கே போகிற இடம் இல்லாதனால 65536ன்னு வரும். அதாவது இங்கே வரும், இது இடம் இல்லாத நாங்கள் போட்டிருக்கேன் நான். இது இந்த இடத்துல வரும், மைனஸ் போட்டு இந்த வரும். இப்போ இது மைனஸ் 65536. ஸோ இது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தேன். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 62411 வருது. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு எக்ஸ் வேல்யூவை மாற்றணும். ஸோ இந்த வேல்யூ என்ன பார்க்கணும், எக்ஸா டெசிமலாக இவர் இருக்கிறாரு, இவர் எக்ஸா இப்போ மாற்றணும். எக்ஸா மாற்றினா தான் நம்மளால் வந்துட்டு TMR1Lலையும் TMR1Hலையும் நம்மளால் போட முடியும். ரைட்டா. அது எப்படி எக்ஸா மாற்றுறதுன்னா நீங்கள் நெட்டில் கூட பார்த்துக்கலாம் எப்படி எக்ஸா மாற்றுறதுனா. இப்போது லேப்டாப்லேயே பண்ணிடுறேன். 62411 எக்ஸா மாற்றுறீங்க அப்படின்னா F3CB இதான் கான்செப்ட். ஸோ
0 cross F3CB அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா இவர் ரெண்டு இருக்க இவரை வந்துட்டு 0 cross CBலையும் இவரை வந்துட்டு 0 cross F3லையும் ஸ்டோர் பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா 16 பிட் இல்லையா? ஸோ நீங்கள் மைனஸ் பண்ணுற ஆன்சர் 65536 இருக்கும்போது ஆன்சர் பெருசாக தான் வந்திருக்கு. அப்போ அதை ஸ்டோர் பண்ணுற இடமும் இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணோம், டைமர் ஜீரோக்கும் டைமர் ஒன் டிலே என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, மேக்ஸிமம் மினிமம் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். 10 மில்லி செகண்டுக்கு இது ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆன்சர் நீங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் நோட்டில் ஆர் லேப்டாப்லேயோ டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ரெஜிஸ்டர்ஸை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன், மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ யாராச்சும் வந்து இண்டிகேட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் கவர் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் until then, bye from Program Brain and have a nice day guys. Bye.